இனியவர்களே, கத்தோலிக்க விசுவாச வழித்தடம் என்ற இந்த தொகுப்பு நிகழ்ச்சியை வழங்குவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். படைப்பின் தொடக்கத்திலிருந்தே இன்று வரை கத்தோலிக்க விசுவாசம் பலவிதமான சவால்களை சந்தித்திருக்கின்றது. அந்த சவால்கள் விசுவாசத்தை வளர்த்திருக்கின்றன. இன்றும் கத்தோலிக்க விசுவாசத்திலே பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொன்னால் கத்தோலிக்க விசுவாசம் உயிரோட்டமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த தொகுப்பு நிகழ்ச்சியிலே விசுவாசத்திற்காக எத்தனை பேர் உயிர் தந்தார்கள், விசுவாசத்திற்காக எவ்வளவு பேர் மறை சாட்சியானார்கள், விசுவாச வளர்ச்சியிலே எவ்வளவு தாக்கங்கள் இருந்தன, அதனையெல்லாம் கடந்து திருச்சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் திருச்சபை தூய ஆவியால் இயக்கப்படுவது, திருச்சபை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மூலைக்கல்லாக கொண்டது, திருச்சபை தந்தையின் திட்டத்தை நிறைவேற்றுவது. ஆம், இந்த திருச்சபையில் நிலைத்து நிற்பவரை மீட்பு பெறுவர். பார்த்து நமது விசுவாசத்தை வளர்த்து கொள்வோம். நன்றி, வணக்கம். இறைவனால் விண்ணுலகம் மண்ணுலகம் அழகுற படைக்கப்பட்டது. மனிதனின் தவறினால் மனிதன் மண்ணுலகிற்கு அனுப்பப்பட்டான். மண்ணுலகிற்கு வந்த மனிதன் சக மனிதனையே வெறுத்து ஒதுக்கினான். இத்தருணத்தில் யாவே கடவுள் ஆபிரகாம் வழி மக்களை வழிநடத்தினார். விசுவாசத்தின் தந்தையான ஆபிரகாம் கடவுள் பணியை பணிவுடன் செயல்படுத்தினார். இருப்பினும் மனிதன் தன் சுயநலத்தில் தன் விருப்பத்தில் வாழ்ந்து வந்தான், கடவுளை மறந்து வந்தான். இதனால் எகிப்தில் அடிமையானான். எகிப்திலே அடிமையான மனிதனை பாலும் தேனும் பொழியும் கானான் நாட்டிற்கு மோசே வழி கடவுள் யாவே வழி நடத்தினார். கானான் நாட்டிலே மக்களின் விருப்பத்திற்கேற்ப அரசர்களை தந்த இறைவன் அவர்களிடையே அநீதி, அடிமை முறை, எளியவர் வதைக்கப்படுதல் கண்டு இறை வாக்கினர்கள் கொண்டு அவர்களின் வாழ்வை மாற்றிட அழைப்பு விடுத்தார். இறுதியாக இறைவனே இம்மண்ணிலே மனிதனானார். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவர் நம் மெசியா. அன்னை மரி வழியாக மக்களில் ஒருவராக தன்னை முற்றிலும் இணைத்த இறைவன் தனது 30வது வயதில் மீட்பு பணியை ஆரம்பித்தார். கலிலேயா கடலோரத்தில் நம் ஆண்டவர் இயேசு 12 சீடர்களை கொண்டு நற்போதனைகளால் புதுமைகளால் ஆயிரம் மக்களை ஆவியிலும் உண்மையிலும் வழிபட்டிட, நல்ல விசுவாசத்தை வாழ்விலே கொண்டிட அழைப்பு விடுத்தார், வழிகாட்டினார். உண்மையான இறைவனை மக்களிடம் தந்ததற்காகவும் உண்மையான விசுவாச வாழ்வை வாழ்ந்திட வழிகாட்டியதற்காகவும் நம் ஆண்டவர் இயேசு யூத தலைமை குருக்களாலும் பரிசேயராலும் போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தை பயன்படுத்தி சிலுவையில் அறைந்து கொலை செய்யப்பட்டார். ஆனால் நம் ஆண்டவர் இயேசுவோ தான் முன்னறிவித்தபடியே மரித்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா பாடுங்களே,
நம் ஆண்டவர் இயேசு பேதுருவை திருச்சபையின் தலைவராக நியமித்தார். என் ஆடுகளை மேய்ப்பாய் என்று அவருக்கு அன்பான கட்டளை கொடுத்தார். விண்ணகத்திற்கு செல்வதற்கு முன் தன் அருளை, அதிகாரத்தை தன் அன்பு சீடர்களிடம் வழங்கி, பாவங்களை மன்னியுங்கள், மீட்பு பெற தந்தை மகன் தூய ஆவியால் திருமுழுக்கு வழங்குங்கள், நான் மீண்டும் வருவேன் என்று வாக்குறுதி தந்து 40ஆம் நாள் விண்ணகம் சென்றார். தூய ஆவியே என்னில் துணையாய் வாரும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பணியை தொடர 12 சீடர்களாக செயல்பட்டவர்கள் பேதுரு என்னும் சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேயுவின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலேமேயு, தோமா, வரி தண்டினவராகிய மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாகிய சீமோன். இதனிலே இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத்திற்கு பதிலாக மத்தியாஸ் திருத்துதராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பெந்தகோஸ்தே திருநாள் தான் நம் திருச்சபையின் பிறந்த நாள். அன்று நம் அன்னை மரியாள் மீதும் திருத்தூதர்கள் மீதும் தூய ஆவியானவர் அக்கினி நாக்கு வழியாய் எழுந்தருளி அப்போஸ்தலர்களை திடப்படுத்தினர். தூய ஆவியின் அருங்கொடை வரங்களை பெற்ற திருத்தூதர்கள் துணிவுடன் செயல்பட்டனர். பூட்டிய கதவை விட்டு வெளியே வந்தனர். பெற்ற விசுவாசத்தை மக்களிடம் பகிர்ந்து கொள்வதற்காக. தூய பேதுரு ஆற்றிய மறைவுரையால் 3000 பேர் மனம் திரும்பினர், விசுவாசத்தை பெற்றுக்கொண்டனர். விசுவாசிகள் அத்தனை பேரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்கள் ஒருவனும் தன் உடைமை எதன் மீதும் உரிமை பாராட்டவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. அவர்கள் தங்கள் உடைமைகளை விற்று அப்போஸ்தலர் பாதங்களில் வைத்தனர். அவரவர் தேவைக்கு தக்கவாறு அவைகளை திருத்தூதர்கள் பகிர்ந்தளித்தனர். தினமும் தவறாமல் ஒரே மனதாய் கோவிலில் கூடினர். வீடுகளில் அப்பத்தை பிட்டு மன மகிழ்வோடும் கபடற்ற உள்ளத்தோடும் உணவை பகிர்ந்து கொண்டனர். இவ்வாறு கடவுளை புகழ்ந்து வந்தனர். பரிசேயரும் சதுசேயரும் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை வளர்வதைக் கண்டு கடும் சினம் கொண்டனர். பேதுருவையும் யோவானையும் பெருஞ்சங்கத்தினர் முன் வரவழைத்து இயேசுவை பற்றி போதிக்கலாகாது என எச்சரித்தனர். கமாலியல் என்ற யூத மறை மேதை இவர்கள் திட்டமிட்டிருப்பதும் செய்து வருவதும் மனிதருடைய செயலாயிருந்தால் சிதைந்து போம். கடவுளுடையதாயின் நீங்கள் அவர்களை தொலைக்க முடியாது. நீங்கள் கடவுளோடு போராடுவோர் ஆகக்கூடும் என்றார். அதனால் அவர்கள் எச்சரித்து விடுதலை செய்யப்பட்டனர். செசாரியாவின் உரோமை படையைச் சார்ந்த தலைவன் கொர்னேலியூஸ் திருமுழுக்கு பெற்றார். யூதரல்லாத ஒருவர் திருமறை தழுவிய முதல் நிகழ்ச்சி இதுதான். இயேசுவின் செய்தியை சிறப்பாக அறிவித்த ஸ்தேவான் சவுல் முன்பாக கல்லால் எறிந்து கொல்லப்பட்டார். இவரே விசுவாசத்தின் முதல் வேத சாட்சியானார். சவுல் கிறிஸ்தவர்களை அழித்து ஒழிப்பதற்காக அரசு ஆணை பெற்று செல்கையில் தமஸ்கு நகரில்
ஆண்டவர் இயேசு அவரை தடுத்தாட்கொண்டார். இயேசுவின் அன்பான அழைப்பை கேட்டு மனம் மாறி சவுல் பவுலானார். இயேசுவுக்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்தார். இந்நிலையில் ஏரோது அக்ரிப்பாவால் கிறிஸ்துவை விசுவசித்தவர்கள் துன்புறுத்தப்பட்டதால் மக்கள் பல இடங்களுக்கு சிதறி போயினர். யூதர்களால் ஏற்பட்ட வேத கலாபனையிலிருந்து தப்புவதற்கும் இறை இயேசுவின் போதனைகளை பிறருக்கு எடுத்துரைப்பதற்காகவும் திருத்தூதர்கள் எருசலேமை விட்டு வெளியேறினர். அந்திரேயா பாலஸ்தீன் நாட்டு திருச்சபையின் தலைமை பொறுப்பாளரானார். யோவான் இயேசுவின் அன்பான சீடர். நம் ஆண்டவர் இயேசுவின் அன்பு தாயோடு எருசலேமிலும் எபேசிலும் தன் பணியை மேன்மையாக செயல்படுத்தினார். மத்தேயு யூதர்களுக்கு மறை போதகம் செய்தபின் பாரசீகம் சென்று அங்கு வேத சாட்சியானார். யாக்கோப்பு சிந்தியாவிலும் திரேசிலும் இறைப்பணி செய்தபின் கிரேக்க நாட்டிலே பத்ராஸ் நகரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு வேத சாட்சியானார். யூதா ததையு சிரியா, மெசபடோமியா, பாரசீகம் என்ற இடங்களில் பணிபுரிந்து பாரசீகத்தில் வேத சாட்சியானார். பிலிப்பு ஆசியாவின் வடக்கிலும் பெருசியாவிலும் போதித்தபின் கீராபொலிஸ் நகரத்தில் கொல்லப்பட்டார். பர்த்தலேமேயு தெற்கு அரேபியாவின் அப்போஸ்தலராக ஆர்மோனியாவில் உயிருடன் தோல் முறிக்கப்பட்டு வேத சாட்சியானார். சீமோன் மெசபடோமியாவில் போதித்தார். பாரசீகத்தில் வேத சாட்சியானார். மத்தியாஸ் எத்தியோப்பியாவில் வேதம் போதித்து அங்கு வேத சாட்சியானார். கிபி 46 பவுலும் பர்னபாவும் மார்க்கும் சைப்ரஸிற்கு கடற்பயணம் செய்தனர். ஞாயிறு நாட்களில் அவர்கள் சிற்றாலயம் சென்று இயேசுவை பற்றி போதித்தார்கள். அந்தியோக்கியாவில் புதிதாக மனம் திரும்பிய கிறிஸ்தவர்கள் மோயிசனின் சட்டங்கள் அனைத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என வற்புறுத்தினர். பவுலும் பர்னபாவும் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே கிபி 52 பேதுரு தலைமையிலே திருத்தூதர் குழுவானது எருசலேமில் கூடியது. பிற இன மக்கள் பழைய சட்டங்களையும் விதிமுறைகளையும் கடைபிடிக்க வேண்டியதில்லை, அது அவசியமில்லாத சுமை என பேதுரு தீர்ப்பளித்தார். எனவே விருத்த சேதனம் என்ற யூத சடங்கு புதிய கிறிஸ்தவர்கள் மீது சுமத்தப்படவில்லை. திருச்சபை அனைத்துலக மக்களின் சபையாயிற்று. அந்தியோக்கியாவில்தான் முதன்முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை பெற்றனர். தோல்விகளை கண்டு பவுல் துவண்டு விடவில்லை. தொடர்ந்து பவுல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தை மக்களுக்கு தந்தார். கொரிந்திலே பவுலுக்கு பலன் நிறைய கிடைத்தது. எருசலேம், அந்தியோக்கியா, கொரிந்து கிறிஸ்துவ மறையின் மையங்களாக விரிந்தன. கொரிந்திலும் பிற இடங்களிலும் ஆன்மீக தளர்ச்சியும் கிளர்ச்சியும் ஏற்பட்ட பொழுது பவுல் மடல்கள் எழுதி அம்மக்களை கிறிஸ்தவ விசுவாசத்தில் உறுதிப்படுத்தினார். பவுலும் பேதுருவும் கொரிந்தில் சந்தித்தனர். ரோமாபுரி பயணமாயினர். அங்கு அவர்கள் காவலில் வைக்கப்பட்டனர். பேதுரு நீரோ மன்னனின் ஆட்சியில் தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு
புதைக்கப்பட்டார். திருச்சபையின் மாபெரும் பேதுரு பேராலயம் அவர் புதைக்கப்பட்ட இடத்தில்தான் கட்டி எழுப்பப்பட்டுள்ளது. ரோமை குடியுரிமை பெற்ற பவுல் சிலுவையில் அறையப்படாது சிரச்சேதம் செய்யப்பட்டார். அவர் சிரச்சேதம் செய்யப்பட்ட இடத்தில் அவர் பெயரால் பேராலயம் எழுப்பப்பட்டுள்ளது. பேதுரு வேத சாட்சியான ரோமாபுரி திருச்சபையின் தலைமையிடமாக, பாப்பிரைகள் ஆளும் தலமாக மாறியது. திருச்சபை மக்கள் ரோமன் கத்தோலிக்கர் என்று அழைக்கப்படலாயினர். தூய தோமையார் இயேசுவின் 12 சீடர்களில் ஒருவரானவர். சந்தேக தோமையார் என்றே அழைக்கப்படுபவர். பார்த்தியா, இந்தியா, சீனா, பிலிப்பைன் தீவுகள் போன்ற இடங்களில் திருச்சபையின் மறையை அறிவித்தார். கிபி 52 தோமையார் கேரள கடற்கரை பட்டினமான கொடுங்கல்லூரில் வந்திறங்கி கொல்லம், நிரணம், சாயல், கோக்கமங்கலம், கோட்டக்காவு, பாளையூர் போன்ற இடங்களில் மறைப்பணி செய்து கோயில்கள் கட்டினார். குமரி மாவட்டத்திலுள்ள மணிக்கிராமம் என்ற திருவிதாங்கோட்டிலும் ஒரு ஆலயம் அமைத்தார். தோமையார் பலருக்கு திருமுழுக்கு அளித்து நெல்லை மாவட்டத்தில் உள்ள சேந்தமரம் மலையிலும், தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் உள்ள மணல் மாதா கோவில் பகுதியிலும், திருச்சிராப்பள்ளிக்கு தெற்கே மலையடிப்பட்டியிலும், மயிலாப்பூரில் கோயில்கள் எழுப்பியதாக தெரிய வருகிறது. தான் கட்டிய ஆலயங்கள் அனைத்தையும் பரலோக அன்னைக்கே அர்ப்பணித்தார். தோமையார் மாளியேக்கல் என்ற பிராமண பையனுக்கு வேத போதகம் செய்து திருமுழுக்கு கொடுத்து குருப்பட்டம் அளித்தார். தோமையார் மயிலாப்பூரில் சின்ன மலையில் திரளான மக்களுக்கு போதித்தார். பெரிய மலையில் தவம் செய்தார். இவர் வேத போதகம் செய்தது பிற மத மக்களுக்கு பிடிக்கவில்லை. அரசன் தோமையாரை ரகசியமாய் கொன்றுவிட பணித்தான். கிபி 72 ஜூலை 3ஆம் நாளில் பெரிய மலையில் தம்மால் செய்யப்பட்ட கற்சிலுவையின் முன் சபம் செய்து கொண்டிருந்த போது ஒரு பூசாரி அவரது விழாவில் ஈட்டியால் குத்தி கொன்றான். தோமையார் சென்னை மயிலாப்பூரிலே அடக்கம் செய்யப்பட்டார். அவரது கல்லறை இன்றும் நம்மிடையே இருக்கிறது. இந்நேரத்தில்தான் நீரோ அரசன் ரோமின் 5வது பேரரசனானான். கொடியவனான இவன் ரோமிற்கு தீ வைத்துவிட்டு ரோம் எரியும் போது வீணை வாசித்து மகிழ்ந்தான். தன்னுடைய இந்த மாபாதக செயலை மறைக்க ரோமிற்கு எரிவூட்டியவர்கள் கிறிஸ்தவர்களே என பறைசாற்றி சிலர் உடலில் காட்டு மிருகங்களின் தோலை போர்த்தி வேட்டை நாய்களுக்கு இரையாக்கினார். வேறு சில உடம்பில் கந்தகத்தை தடவி தார் ஊற்றி நடைவிளக்குகளாக எரித்தார். கிறிஸ்தவர்களையெல்லாம் ஒன்றாக தன் தோட்டத்தில் கூட்டி அவர்கள் எரிவதை பார்த்து மகிழ்ந்தான். வேத கலாபனை இவ்வாறுதான் உருவானது. புனித யாகப்பருக்கு பின் எருசலேம் ஆயராயிருந்த சிமியோன் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார். இவருக்கு அடுத்தபடியாக பலியானவர் அந்தியோக்கிய ஆயர் புனித இன்யாசியார். அப்போஸ்தலர்களுக்கு பின் திருச்சபையில் மிகவும் பெயர் பெற்றவர் இன்யாசியார். 40 ஆண்டுகள் அந்தியோக்கியாவின் ஆயராக இருந்தவர். இவர் கைது செய்யப்பட்ட பின் கிறிஸ்தவர்களுக்கு 7 திருமுகங்களை எழுதினார். கத்தோலிக்க திருச்சபை என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் அந்தியோக்கிய ஆயர் புனித இன்யாசியாரே. ரோமையிலே ராயப்பருக்கு பின் 3வது பாப்பரையான புனித கிளமெண்ட் செர்சோன் சுரங்கத்தில் அடைக்கப்பட்டு அதன் மின் கழுத்தில் நங்கியுரம் கட்டப்பட்டு கடலில் அமிழ்த்தப்பட்டார். ஆசிய நாடுகளில் வாழ்ந்த விக்கிரக வழிபாட்டு மக்கள் கிறிஸ்தவ மதம் பரவுவதை தடை செய்யும் பொருட்டு ஒருமுகத்தவராய் அரசின் அனுமதியின்றி தாமாகவே கிறிஸ்தவர்களை பிடித்து கொன்று குவித்தனர்.
பேரரசன் மார்க்குஸ், கிறிஸ்தவர்கள் உல்லாசமாக வாழ வேண்டியதுதானே, மதத்திற்காக ஏன் உயிரை கொடுக்க வேண்டும்? இது அவர்கள் வீண் பிடிவாதத்தை அல்லவா காட்டுகிறது என மொழிந்து கிறிஸ்தவர்கள் அல்லது கிறிஸ்துவ மதத்தை பரப்புவோர் ரோம் குடியுரிமை பெற்றோராயின் நாடு கடத்தப்பட வேண்டும், வேறு இனத்தவராயின் வாளால் மடிய வேண்டும் என ஆணையிட்டார். மார்க்கோஸ் காலத்தில் வேத கலாபனை வட ஆப்பிரிக்காவிலும் பரவியது. இச்சமயத்தில்தான் எவரும் திருமுழுக்கு பெறக்கூடாது என்ற அரசாணையும் வழங்கப்பட்டது. புனித ரெனியூஸ் பெருந்திரளான கிறிஸ்தவர்களுடன் மரண தண்டனை பெற்றார். தெருக்களிலும் பொது இடங்களிலும் இரத்தம் வெள்ளமாய் ஓடியது. லயன்ஸில் இன்றும் காணப்படும் ஒரு பழங்கால சின்னத்தில் கிபி 203 19,000 பேர் இந்நகரில் வேத சாட்சிகளாயினார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கார்த்தேக் பட்டணத்தில் பெத்பத்துவா, பெலிசித்தம்மாள் என்ற 2 பெண்கள் வேறு சில பெண்களுடன் தம் இரத்தத்தையும் மகிழ்வுடன் இறை இயேசுவிற்காய் சிந்தி வேத சாட்சிகளாயினர். இயேசு கிறிஸ்துவை நம்பியவர்களை, மறுதலியாதவர்களை புலிகளையும் கரடிகளையும் காட்டு பன்றிகளையும் கொண்டு முட்டி மோத வைத்து தூக்கி எறிந்தனர். அதனிலும் சாகாதவர்களை கொலையாளிகள் கொண்டு தொண்டையை கிழித்து சாகடித்தனர். மன்னன் தீசியுஸ் கிறிஸ்தவ மதத்தினை அழித்திட கங்கணம் கட்டி கிறிஸ்துவை அழிப்பதற்கென ஒரு மடலே வெளியிட்டான். கிறிஸ்தவர்கள் என சந்தேகப்பட்டவர்கள் தல அதிகாரிகளிடம் சென்று விக்கிரகங்களுக்கு பலி செலுத்தி தாங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல என எண்பிக்க வேண்டும். அல்லாதவர் கொல்லப்பட வேண்டும், இல்லை என்றால் மிருகங்களுக்கு பலியாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த மடல். கிறிஸ்தவர்களின் அன்றைய நிலையை புனித தெர்த்தூலியன் 160 முதல் 240 வரை வாழ்ந்தவர் அழகாக சொல்லுகின்றார். நாங்கள் இறைவனை வழிபட ஒன்று கூடுகிறோம். எங்களிடம் திரவியம் இருந்தால் அது அனாதைகளையும் ஏழைகளையும் காப்பதற்கு செலவிடப்படுகிறது. எங்களுக்குள் ஒரே இதயமும் எண்ணமும் இருப்பதனால் ஒருவருக்கொருவர் உதவி புரிய பின்தங்குவதில்லை. எங்களுடைய பிறர் அன்பு ஏழை பணக்காரர் என்ற வேறுபாடின்றி அனைவரும் ஒன்றே என்ற நிலையில் இருக்கிறது. விருந்தின் ஆரம்பமும் முடிவும் ஜெபமாகும். கிறிஸ்தவர்கள் இந்த எண்ணத்தில் தான் கூடுகிறார்கள். இதனை செய்யும் எங்களை ஏன் கொலை செய்கிறீர்கள்? பேரரசன் காலூஸ் காலத்தில் ரோமில் கொள்ளை நோய் பரவியது. அப்பல்லோவிற்கு கிறிஸ்தவர்களை பலியிட்டால் இக்கொள்ளை நோய் தீரும் என அஞ்ஞானிகள் கூற அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு கிறிஸ்தவர்கள் கொன்று குவிக்கப்பட்டனர். பாப்பிரை புனித கொர்னேலியூஸ் கைது செய்யப்பட்டதும் கிறிஸ்தவர்கள் திரளாக நடுவரிடம் சென்று தங்களையும் அவருடன் கைது செய்ய வேண்டுமென ஆர்ப்பாட்டம் செய்தனர். எனவே திருத்தந்தை நாடு கடத்தப்பட்டார். அவர் அங்கே இறந்தார். கிபி 303 டயோக்ளியஸ் அரசன் ஒரு அரசாணை வெளியிட்டான். அதன்படி கிறிஸ்தவ ஆலயங்கள் இடிக்கப்பட வேண்டும், அவர்கள் திருநூல்களும் தீக்கிரையாக்கப்பட வேண்டும், எல்லா உரிமைகளும் சலுகைகளும் அவர்களுக்கு மறுக்கப்பட வேண்டும். இதனை மறுத்த கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டனர். இந்த சாசனம் வெளிவந்த சில நாட்களுக்குள் நிக்கோமீதியா அரண்மனை தீக்கிரையானது. இதனை கிறிஸ்தவர்கள் தான் தீயிட்டனர் என மன்னரிடம் எடுத்துரைக்கப்பட்டதன் விளைவாக எல்லா ஆயர்களும் குருக்களும் தியாக்கோர்களும் சிறையில் அடைக்கப்பட வேண்டுமென மற்றொரு அரச சாசனத்தை வெளியிட்டான். அத்துடன் பல்லாயிரம் கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டனர். சிறையில் உள்ள கிறிஸ்தவர்கள் வாதை செய்யப்பட்டனர். இக்காலத்தில்தான் புனிதர்களான செபஸ்தியார், தார்ச்சியூஸ், காஸ்மாஸ், தமியான், பெலிக்ஸ் போன்றவர்கள் கொல்லப்பட்டனர். 14 வயது சிறுமி புனித ஆக்னஸ் கொலை செய்யப்பட்டார்.
மற்றும் லூசியா கத்ரினாள், மார்கரித்தம்மாள் என்பவரும் வேத சாட்சியாக கொல்லப்பட்டனர். இவ்வாறுதான் தொடக்க காலத்திலே கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டனர், துன்புறுத்தப்பட்டனர். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் வேதனைப்பட்டனர். போசியா என்ற வரலாற்று ஆசிரியர் தனது வரலாற்றிலே எழுதுகின்றார், முதல் 3 நூற்றாண்டுகளில் 50 லட்சம் பேர் வேத சாட்சிகளாக கொலை செய்யப்பட்டனர் என்று எழுதியுள்ளார். இந்த காலகட்டத்தில் தான் வேத சாட்சிகளாக இறந்தவர்களுக்கு அன்பின் விழாக்கள், நினைவு சிற்றாலயங்கள், சுரங்க கல்லறைகள் எழுப்பப்பட்டன. இத்தனை வேத கலாபனைகள் வந்த பொழுதும் கிறிஸ்தவர்களின் தொகை முதல் 3 நூற்றாண்டுகளில் மிகவும் அதிகரித்தது. கொடுங்கோலர்கள் இதை பார்த்து அச்சமும் மனக்கலக்கமும் அடைந்தனர். மேலும் மேலும் கிறிஸ்தவர்களை கொன்றாலோ வாதித்தாலோ கிறிஸ்தவ மதம் வளரும் என்பதை அவர்கள் வேத கலாபனை வழியாக உணர்ந்து கொண்டார்கள். ஆம், கிறிஸ்தவம் இயேசுவையே மூலைக்கல்லாக கொண்டது. இதனை எவரும் அழித்துவிட முடியாது என்பதே உண்மை. இந்நிலையில் திருச்சபைக்கு இறைவன் கான்ஸ்டன்டைன் மன்னனை கிபி 312 வழங்கினார். பிரான்ஸ் நாட்டிலிருந்து படையுடன் ரோமுக்கு வந்து கொண்டிருந்த பொழுது வானிலை நண்பகல் நேரத்திலே ஒளிமயமான சிலுவையும் அதன் கீழ் இவ்வடையாளத்தால் வெற்றி பெறுவாய் என்ற வார்த்தைகளையும் பார்த்தார். அன்றிரவே நமது ஆண்டவர் கான்ஸ்டன்டைன் மன்னருக்கு கனவில் தோன்றி சிலுவையை கழுகு சின்னத்திற்கு பதில் பொறி என்றார். அதன்படியே சிலுவை அடையாளம் போர்க்கருவிகளின் மீது வரையப்பட்டது. நடந்த போரில் மன்னன் மாக்சன்சியூஸ் தோல்வியுற்றான். இந்த வெற்றியை மன்னர் கான்ஸ்டன்டைன் இயேசுவின் ஆணை இது என்று அறிவித்து மகிழ்ந்தான். மக்கள் மகிழ்வோடு ஆடிப்பாடினர். இதன்பின் மன்னன் கான்ஸ்டன்டைன் முழு மத சுதந்திரத்தினை அளித்தான். துறவிகள், குருக்கள் வரி செலுத்த தேவையில்லை என்றும், நன்கொடைகளையும் சொத்து தானங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் என்றும், ஆலயங்கள் கட்டலாம் என்றும், ஞாயிறுதோறும் விடுமுறை நாள் எனவும், சிலுவையில் அறைந்து இனி குற்றவாளிகள் கொல்லக்கூடாது என்றும், அடிமை வியாபாரத்தையும் அடிமைகள் கொடுமைப்படுத்தப்படுவதையும் நிறுத்தினார். இதனால் மக்கள் மகிழ்ந்தனர். ரோமை, எருசலேம் மற்ற நாடுகளில் அழகிய ஆலயங்கள் கட்டப்பட்டன. கிபி 330 கான்ஸ்டன்டைன் பைசாந்திய பேரரசினை நிறுவினார். புதிய நகரமான கான்ஸ்டன்டைன் நோபில்தனை உருவாக்கி மரியன்னைக்கு அர்ப்பணித்தார். மன்னன் கான்ஸ்டன்டைனின் தாய் புனித ஹெலினா நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட உண்மையான திருச்சிலுவையை கிபி 326 செப்டம்பர் 14 கண்டுபிடித்தார். கான்ஸ்டன்டைன் காலத்திலே திருச்சபையின் விசுவாசம் வளர்ந்து செழித்து வந்தது என்றாலும் இவ்வமயம் விசுவாசத்திற்கு எதிராக பேதகங்கள் எழுந்தன. தம திருத்துவ மறைபொருளுக்கு எதிராக ஆரிய பேதகம் எழுந்தது. மன்னன் கான்ஸ்டன்டைனின் மகன் கான்ஸ்டான்ஸ் இந்த பேதகத்தை ஆதரித்து கிறிஸ்தவர்களை வதைத்தான். அவனுக்கு பின்வந்த ஜூலியன் மன்னன் ஆலயங்களை அடைக்கச் சொல்லியும் கிறிஸ்தவ பாடங்கள் கற்பிக்கும் இடங்களை மூடியதும் மட்டுமல்லாமல் கிறிஸ்தவ மதத்தை அழிப்பேன் என கங்கணம் கட்டி செயல்பட்டான். ஆனால் பாரசீக போரில் குதிரையில் இருந்து விழுந்து கலிலேயனே நீ வென்றுவிட்டாய் என சொல்லி இறந்தார். நரக வாயில்கள் திருச்சபையை மேற்கொள்ளாது
என்ற வாக்கு பொய்யாகாததுதானே? ஆரிய பேதம் என்பது ஆரியா என்ற குருவால் உருவானது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவன் அல்ல என்றும் நித்தியர் அல்ல என்றும் பிதாவுக்கு படைக்கப்படும் முன் அவர் இருந்ததில்லை என்ற கருத்துக்களை பரப்பினார். இதனால் கிபி 325 மே 20 நிசையாவில் 318 ஆயர்கள் பங்கு பெற்று கலந்தாய்வு செய்து விசுவாச கோட்பாடுகளை தொகுத்து வெளியிட்டனர். இதுவே நிசையா விசுவாச பிரமாணம். இயேசு கிறிஸ்து தந்தைக்கு சரிசமமானவர், ஒரே பொருளானவர் என்று நிசையா சங்கம் அறிக்கை செய்தது. இவ்வறிக்கையை மக்கள் மத்தியில் விளக்கிட புனித அத்தனாசியார் பெரும் பாடுபட்டார். அதன்பின் தூய ஆவியை பற்றிய பேதகம் எழுந்த பொழுது கிபி 381 கான்ஸ்டன்டைனோபிளில் திருச்சங்கம் கூட்டப்பட்டது. கான்ஸ்டன்டைனோபிள் திருச்சங்கம் பிதாவினின்றும் சுதனின்றும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான பரிசுத்த ஆவியை விசுவசிக்கிறேன். இவர் பிதாவோடும் சுதனோடும் ஒன்றாக ஆராதனையும் மகிமையும் பெறுகின்றார். தீர்க்க தரிசிகளின் வாயிலாக பேசியவர் இவரே என்ற பகுதியை சேர்த்து விசுவாச பிரமாணமாக பிரகடனம் செய்தது. இக்காலகட்டத்தில் தான் திருச்சபையின் விசுவாசத்தை பேணி வளர்த்தவர்கள் புனித கிறிஸ்தோஸ்தம் யோவான், புனித ஜெரோம், புனித அம்புரோஸ், புனித அகுஸ்தினார். கிபி 386 புனித எரோனிமுஸ் பெத்லகேம் சென்று துறவிகளுக்கான சபை தலைவராக பொறுப்பேற்று மலை குகையில் தங்கி விவிலிய புத்தகங்களை அதன் மூல மொழியிலிருந்து லத்தீனுக்கு மொழிபெயர்த்தார். இதுவே லாட்டின் வல்கேட் எனப்படும். திருச்சபை விசுவாசத்திற்கு வந்த அடுத்த சோதனை தொனாத்திய பேதகம். அதாவது பாவிகள் திருச்சபையின் உறுப்பினர்களாக இருக்க முடியாது என்றும் திருவருட்சாதனங்கள் வழங்கும் குரு விசுவாசம் தூய்மை உடையவராய் இல்லையெனில் அவர் வழங்கும் அருங்கொடைகள் பயனற்றவை என்பதே தொனாத்திய பேதகம். புனித அகுஸ்தினார் பாவிகள் மீட்பு பெறவே திருச்சபை உழைக்கிறது என்றும், மேலும் குருக்கள் வழங்கும் திருவருட்சாதனம் கண்ணிற்கு புலப்படாத திருச்சபையின் தலைவரான இயேசுவிடமிருந்தே வருகிறது, எனவே அது செல்லத்தக்கது என்றும் விளக்கம் தந்தார். கிபி 400 ஜென்ம பாவம் என்பது இல்லை என பெலாஜிய பேதகம் எழுந்தது. இதனை எபேசு திருச்சங்கம் கிபி 411 கண்டித்தது. மனித உறவு தொடர்கிறது. இறைவன் முன் நாம் பிள்ளைகளாக பிறக்க ஜென்ம பாவத்திலிருந்து விடுதலை பெறுதல் அவசியமே என இத்திருச்சங்கம் விளக்கியது. இதன் பின்னும் பேதகம் எழுந்தது. நெஸ்தோரிய பேதகம். இயேசு 2 ஆள் எனவும் கன்னிமரியாள் தேவதாய் என அழைக்கப்படக்கூடாது எனவும் கிறிஸ்து கடவுள் அல்ல எனவும் சொல்வதே நெஸ்தோரிய பேதகம். கிபி 431 எபேசில் திருச்சங்கம் கூடி இந்த பேதகத்தை கண்டனம் செய்ததோடு இயேசுவின் 2 சுவாபமும் ஒரே ஆளில் ஒன்றித்திருக்கிறது என்றும் கன்னிமரியாள் தேவதாய் எனவும் பிரகடனம் செய்து அதனை விளக்கி மக்கள் மத்தியிலே விசுவாசத்தை வளர்த்தது. இதனை உறுதி செய்ய கிபி 450 கால்சேதான் சங்கமும் 680 கான்ஸ்டன்டைனோபிள் சங்கமும் கூடியது விசுவாசத்தை உறுதி செய்தது. பேதங்கள் திருச்சபையின் விசுவாசத்தை அழித்து விடவில்லை, மாறாக பலப்படுத்தியது. தெளிவான விசுவாசத்தை மக்கள் கொண்டிருக்க இந்த பேதகங்கள் பிரச்சனைகள் உதவின என்பதுதான் திருச்சபையின் விசுவாசம் வளர்ந்ததன் உண்மை. பல நாடுகளில் விசுவாசம் வளர வளர திருச்சபை தன் ஆளுகையை அழகுற விரிவுபடுத்தியது. திரு தந்தையே தலைவராகவும் அவருக்கு கீழ் பணிபுரிய கர்தினால்கள், ஆயர்கள்,
குருக்கள், தியாக்கோன்கள் உருவாக்கப்பட்டனர். திருச்சபையின் விசுவாசத்தின் செயல்பாடாக திருப்பலியும் ஏழைகளுக்கு உதவுதலும் தலையான கடமையாக இருந்தது. ஞாயிறு கடன் திருநாளாகவும் வருடத்திற்கு 40 நாட்கள் ஒரு சந்தி இருத்தலும் காலப்போக்கில் பல மாறுதல்கள் பெற்று கடைபிடிக்கப்பட்டன. 5ஆம் நூற்றாண்டில் மக்களின் விசுவாசத்தை வளர்க்க திருப்பவனிகள் நடத்தப்பட்டன. அதனில் திருச்சிலுவை, சுரூபங்கள், புனிதர்களின் அர்லிக்கங்கள் பவனியாக கொண்டு செல்லப்பட்டன. பவனியில் மக்கள் ஜெபித்து பாடல் பாடி பங்கு பெற்றனர். நூற்றாண்டில் முழு கத்தோலிக்க நாடாக இருந்த ஒரே நாடு பிரான்ஸ். எனவேதான் திருச்சபையின் மூத்த மகள் என்ற சிறப்பு பெயரை பிரான்ஸ் பெற்றது. அதன்பின் ஒவ்வொரு நாடாக பல புனிதர்கள் தங்கள் இரத்தம் சிந்தி விசுவாசத்தை வளர்த்தனர். இக்காலகட்டத்தில் உலகிற்கு சிறந்த முன்மாதிரியாக ஞான ஆளுகையை அளித்தவர் திருத்தந்தை மகா கிரகோரியார். இவர் அப்போஸ்தலிக்க மேய்ப்பர் எனவும் அழைக்கப்படுகிறார். ஜெபம், போதகம், மறையியல் குறிப்புகள் மற்றும் அறிவுரைகள் தினம் தினம் எழுதுவதில் ஈடுபட்டார். இறைவனின் அடியார்களுக்கு அடியான் என்ற வார்த்தையை இன்றும் திருத்தந்தையர்கள் தங்கள் பெயருக்கு பின் சேர்த்திட இவர் தம்மை இவ்வாறு அழைத்ததே காரணம். கிரகோரியாரை திருச்சபையின் இசை தந்தை என்றும் அழைக்கிறோம். அதன் பின் வந்த திருத்தந்தையரும் திருச்சபையின் மக்கள் விசுவாசத்தில் வளர்ந்திட, சமுதாயத்தில் சமநிலையில் வாழ்ந்திட உதவினர். புனித கொலம்பான் என்ற துறவி கிபி 542 தனது பணியை பிராங்கு நாட்டிலே செயல்படுத்துகையில் மன அமைதி பெற மக்கள் இவரை நாடி வந்தனர். இவர்தான் பாவ சங்கீர்த்தனம் செய்து பாவ பரிகாரம் செய்ய மக்களை தூண்டினார். புனித கொலம்பான் பாவத்தை மக்கள் வெறுக்க வேண்டும் என்பதற்காக பாவ தண்டனை புத்தகம், அதாவது செய்த பாவத்திற்கு என்னென்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற புத்தகத்தை வெளியிட்டார். பல சமயங்களில் சில வருடங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்திருத்தலும், ரொட்டி தண்ணீர் குடித்து வாழ்தலும் பாவத்திற்கான தண்டனையாக தரப்பட்டது. காலப்போக்கில் இந்நிலையில் மாற்றம் ஏற்பட்டு மனம் மாறிட வழிகாட்டுதலையும் பாவத்திற்கு பரிகாரமாக நன்மை செய்தலும் கடைபிடிக்கப்பட்டது. இக்காலகட்டத்தில் தான் கிபி 570 முகமது பிறந்தார். கிபி 632 மெக்காவை தன் ஆதரவாளர்களோடு கைப்பற்றி ஆபிரகாம் இஸ்மாயிலின் மதம் என்ற ஒரு மதத்தை தோற்றுவித்தார். இதனால் கிறிஸ்தவ நாடுகள், கிறிஸ்தவ இடங்கள், மிக முக்கியமாக எருசலேம், அலெக்சாந்திரியா போன்றவை முகமதியர்களின் வசம் வந்தது. இக்காலகட்டத்தில்தான் யூத மத தாக்கத்தினாலும் இஸ்லாமிய கொள்கையினாலும் சுரூப வழிபாடு கூடாது என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் பரவியது. இதனால் கிபி 726 கொன்ஸ்டாந்தினோவில் பேரரசரான 3வது லியோ புனிதர்கள் சொரூபங்கள் வைக்கக்கூடாது, அவை அகற்றப்பட வேண்டும் என உத்தரவிட்டார். இதனால் கிபி 783 நிசையாவில் கூடிய 2ஆம் திருச்சங்கம்
இந்த புதிய கட்டளையை கண்டனம் செய்து, இது ஒரு பக்தி முயற்சி, வணக்கம் சுரூபங்களுக்கு அல்ல, புனிதர்களுக்கே என்று பிரகடனம் செய்தது. கிபி 9ஆம் 10ஆம் 11ஆம் நூற்றாண்டுகளில் திருச்சபையில் பதவியை பணம் கொடுத்து பெற்றனர். ஒரே சமயத்தில் 3 திருத்தந்தையர்களும் இருந்தனர். மன்னர்களிடம் மண்டியிட்டு ஆயர் பதவியையும் பெற்றனர். 11ஆம் நூற்றாண்டின் மத்தியிலே பாப்புகளின் சீர்கேடுகள் இருந்தமையால் கிரேக்க பிரிவினை ஏற்பட்டு பெரும் பகுதியினர் திருச்சபை விட்டு பிரிந்தனர். ஆனால் இறைவன் இதற்கு தன் அருளால் அரசன் 3ஆம் ஹென்ரியால் முற்றுப்புள்ளி வைத்தார். அதன்பின் நன்னடத்தையில் உள்ளவர்களை பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இந்த நூற்றாண்டுகளில் டேனியர், ஸ்வீடன், நார்வே, போலந்து, ஹங்கேரியா, ரஷ்யா போன்ற நாட்டினர் விசுவாசத்தில் வளர்ந்தனர். இந்நிலையில் ஐரோப்பா முழுவதும் திருத்தந்தை 9ஆம் சிங்கராயர் 5 ஆண்டுகள் பயணம் செய்து பல சங்கங்கள் கூட்டி விசுவாசத்தை வளர்த்தார். 1076இல் துருக்கியர்கள் எருசலேமை கைப்பற்றினர். இவர்கள் கிறிஸ்தவர்களை வெறுத்தனர், பிதாக்களை வதைத்தனர். புனித நகராம் எருசலேமில் ஆலயங்கள் தரிசிக்க அனுமதி மறுத்தனர். இதனால் திருத்தந்தைக்கு கடிதம் எழுதினர் பிதாக்கள். திருத்தந்தை 2ஆம் அர்பன் பிரான்சில் ஒரு மாபெரும் திருச்சங்கத்தை கூட்டி திருத்தலங்களை மீட்க திருப்போர் வேண்டுமென முழங்கினார். 2 ஆண்டுகள் தயாரிக்கப்பட்டு சிலுவை போர் நடைபெற்றது. 8 சிலுவை போர்கள் 176 வருடங்கள், அதாவது 1096 முதல் 1270 வரை நடந்தது. வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி நிகழ்ந்தது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருபக்கமும் இறந்தனர். இதனால் போர்கள் அவசியமில்லை என்ற எண்ணம் எழுந்தது. இறுதியாக திருத்தலங்களை சந்திக்க அனுமதியும் பாதுகாப்பும் வழங்கப்பட ஒப்பந்தமாகி நல்லுறவு ஏற்பட்டது. அதன்பின் கருணை வீரர்கள் சபை உருவாகி பொது நலத்தில் அக்கறையுடன் செயல்பட்டனர். மேலும் சிறை மீட்பு சபைகள் தோன்றி சிறையில் அடைக்கப்பட்ட கைதிகளை மீட்டிடும் பணியில் ஈடுபட்டனர். 1215 நவம்பரில் லாத்ரான் சங்கம் 1300 பேர் ஐரோப்பா கிழக்கு நாடுகளில் வந்து கூடினர். ஒப்புர வருட்சாதனம் பற்றி விளக்கம் தந்தனர். ஆண்டவரின் உடலாக இரத்தமாக மாறும் திரு உருமாற்ற விளக்கம் தந்தனர். ஆயர்களின் தேர்வுக்கான விதிகளையும் லாத்திரான் சங்கம் வகுத்தது. இக்காலகட்டத்தில் புனித டோம்னிக் ஜெபமாலை வழியாய் பேதகத்தை அடக்கிவிடலாம் என அறிவித்தார். ஜெபமாலை பக்தியை பரப்பி வந்தார். தூய டோம்னிக் கருணை மிக்கவர். இவர் அடிமையை விடுவிக்க தானே அடிமையாய் இருக்கவும் முன்வந்தவர். இக்காலகட்டத்தில் தந்தையர்கள் துறவற சபைகள் உருவாக்கி மக்களை வழிநடத்தினர். சிறப்பாக புனித புருனோ, கார்த்தூசியன் போன்றவர்கள் ஜெப வாழ்வில் மக்களை ஈடுபட வைத்தனர். திருச்சபை விசுவாசத்தை காத்திட அக்கறை எடுத்தனர். இச்சபைகளில் சிறப்பாக செயல்பட்டவைகள் குளூனி சபை, சிஸ்டர்ஸின் சபை போன்றவை. இந்த சிஸ்டர்ஸின் சபையிலிருந்து செயல்பட்டவரே புனித பெர்னார்து. இக்காலகட்டத்தில் அசிசி நகரில் பிறந்த தூய பிரான்சிஸ் இளம் வயதிலேயே வீரச் செயல்கள் உல்லாச வாழ்வு வாழ்ந்தவர். கடந்த வாழ்வு கண்டு வருந்தி தியானத்திலும் ஜெபத்திலும் ஈடுபட்டு இருந்த பொழுது பிரான்சிஸ், என் வீட்டை திரும்ப கட்டுவார் என்ற குரலை சிலுவையில் இருந்து கேட்டார். தன் வாழ்வை மாற்றி தவம் புரிந்து ஏழைகளிடையே போதிக்கலானார். புதிய சபையை ஆரம்பித்து அதனில் சபை சார்ந்தவர்கள் உடைமைகளை விற்று வறியவருக்கு கொடுக்கவும்,
பணம் எதையும் எடுத்துச் செல்லாதே என்றும், சிலுவையை தூக்கி இயேசுவை பின்செல் என்ற 3 முக்கிய விதிகளையும் கடைபிடித்தனர். இறுதி வரை தியாகோனாகவே இருந்து இறைப்பணியாற்றினார் அசிசி பிரான்சிஸ். முதல் பாலன்குடில் அமைத்தார். பறவைகள், விலங்குகள் அனைத்தையும் சகோதர சகோதரிகள் என்றே அழைத்தார். 1224 செப்டம்பர் 14 அன்று திருச்செல்வை உயர்த்தப்பட்ட நாளில் இயேசுவின் 5 காயங்கள் இவர் உடலில் பதிந்தன. இவர் வழியே எளிய வாழ்வினை வாழ்ந்திட புனித கிளாரம்மாள் தன் வாழ்வை அர்ப்பணித்து இன்னொரு பிரான்சிஸாக செயல்பட்டார். இந்த 12ஆம் நூற்றாண்டில்தான் தாமஸ் அக்வினாஸ், இவர்தான் தாந்தும் ஏர்கோ, அதாவது மாண்புய இவ்வருள் அனுமானத்தை என்ற பாடலை எழுதியவர். 12ஆம் நூற்றாண்டில்தான் 7 திருவருட்சாதனங்கள் மனித மீட்புக்கு மிக அவசியம் என ஒழுங்குபடுத்தப்பட்டது. திருத்தந்தை 3ஆம் இன்னசென்ட் ரோமாபுரியில் 1300ஆம் ஆண்டில் திருச்சபையின் ஜூபிலி விழா கொண்டாடினார். ரோமையில் தேவாலயங்களை சந்தித்தால் பரிபூரண பலன் உண்டு என அறிவித்தார். பல்லாயிரக்கணக்கான மக்கள் பேராலயங்களை சந்தித்தனர், ஜெபித்தனர். 1300ஆம் ஆண்டுக்கு பின்பும் திருச்சபையில் பிரச்சனைகள் எழுந்தன. அரசர்கள் திருச்சபையின் சொத்துக்களை கொள்ளையிடுவதும் திருத்தந்தையர்களை துன்புறுத்துவதும் தொடர்ந்தன. இதனால் திருத்தந்தையின் இடம் ரோமையிலிருந்து அவிஞ்ஞான் என்ற இடத்திற்கு மாற்றப்பட்டது. 70 ஆண்டுகள் திருத்தந்தையர் அவிஞ்ஞானில்தான் தங்கள் இருப்பிடத்தை அமைத்திருந்தனர். இந்நேரத்தில்தான் புனித சியன்னா கத்திரினம்மாள் சமாதான புறாவாக இருந்து செயல்பட்டார். 1453 துருக்கிய மன்னன் சுல்தான் 2ஆம் முகமது கான்ஸ்டான்டின் நோபில் நகரை கைப்பற்றினார். 1124 வருடகால கிறிஸ்தவ ஆட்சி வீழ்ச்சியுற்றது. இது கிறிஸ்தவர்களுக்கு மிக வேதனையை தந்தது. இதனால் பிரிந்த எல்லா கிறிஸ்தவர்களும் பிரிவினைகளை மறந்து ஒன்று சேர்ந்து 1456 போராடி துருக்கியரை தோல்வியடைய செய்தனர். 15ஆம் நூற்றாண்டில் புனித வின்சென்ட் பெரியர், புனித கொலோத்தம்மாள், புனித ஜோன் ஆஃப் ஆர்க், புனித சியோன் பெர்னர்டின், புனித பவுல் பிரான்சிஸ்க் போன்றவர்கள் தங்கள் வாழ்வால் போதனையால் திருச்சபையின் விசுவாசத்தை மீண்டும் வளர்த்தனர். இந்நூற்றாண்டில்தான் தலையில் தண்ணீர் ஊற்றி திருமுழுக்கு கொடுத்தல், நற்கருணை ஆராதனை, தூய தமத்திருத்துவ திருவிழா, புனித வியாகுல மாதா, ஜெபமாலை மாதா திருவிழாக்கள் ஏற்படலாயின. ஆலய மணி சத்தம் கேட்டவுடன் காலை, மதியம், மாலை ஜெபங்கள் சொல்வதும் தோன்றியது. இந்நிலையில் திருச்சபையில் மறுமலர்ச்சி கொண்டு வருகிறோம் என்ற நிலைப்பாட்டில் சிலர் திருச்சபையை எதிர்க்கவும் செய்தனர். திருச்சபையை வழிநடத்தியவரிடம் விசுவாச ஆர்வமும் தூய்மையும் இல்லாததால் தவறான கருத்துக்களை துணிவுடன் தடுத்து சொல்ல முடியாத நிலை உருவானது. இத்தகைய சூழலில்தான் மார்ட்டின் லூதர் 1507 குருவாகி மறையியல் பட்டத்தை பெற்றவர். 1517 நவம்பர் 1 அனைத்து புனிதர்கள் நாளில் விட்டர்பெரோ ஆலய கதவில் திருச்சபைக்கு எதிரான தனது 95 புதிய கோட்பாடுகளை ஒட்டினார். இவரது கோட்பாடுகள் ஐரோப்பா முழுவதும் பரவியது. ரோமாபுரி லூத்தரின் கருத்துக்களை ஆராய்ந்து
41 கோட்பாடுகளை கண்டித்தது. லூத்தரோ குருத்துவம், ஆயர் பணிகள் தேவையில்லை, இல்லறவாசிகளான நாட்டு தலைவர்களே அந்நாட்டு திருச்சபையின் தலைவர்கள் என்று போதிக்கலானார். விசுவாசம் மட்டும் போதும், நற்செயல்கள் அவசியமில்லை, மேலும் உத்தரிக்கும் நிலை இல்லை என்றும் போதித்தார். அதன்பின் லூத்தர் திருமணம் செய்து பிறரையும் திருமணம் செய்ய வற்புறுத்தினார். நாட்டு அரசர்களை முக்கிய ஆயர் என்ற நிலையால் குழப்பங்கள் ஏற்பட்டன. திருச்சபையின் கருத்துக்களை எதிர்த்து நின்றால் எதிர்ப்பாளர்கள், அதாவது புராட்டஸ்டன்ட்ஸ் என அழைக்கப்பட்டனர். ஐரோப்பிய நாடுகளில் பல இடங்களில் கலகங்கள் உருவாகியது. திருத்தந்தையும் திருச்சபையின் தலைவர்களும் ஒற்றுமைக்காக பல முயற்சிகளை மேற்கொண்டனர். ஆனால் தோல்வியே தழுவியது. இருப்பினும் 1552 நூரன்பெர்க்கில் பொதுச்சங்கம் கூட்டப்பட்டு எவரும் பிறரை தாக்கக்கூடாது என தீர்மானம் எடுக்கப்பட்டது. மார்ட்டின் லூத்தர் தன் இறுதி நாட்களில் மிகவும் மனம் வருந்தினார். அவரது சொந்த ஊரான விட்டன்பெர்க்கே சீர்கேடான நிலைக்கு சென்றது அவரது மனதை வருத்தியது. இதனால் பாப்புவின் ஆட்சியில் இருந்ததை விட மக்கள் 7 மடங்கு இன்று மோசமாக உள்ளனர் என உரை நிகழ்த்தினார். தன் மனைவிக்கு எழுதிய கடிதத்தில், நாம் இந்த சோதோமை விட்டு வெளியேறுவோம், இந்த அவல நிலையை விட வீடு வீடாக சென்று பிச்சை எடுத்து உண்பதையே விரும்புகிறேன் என எழுதினார். மார்ட்டின் லூத்தரை தொடர்ந்து ஸ்விங்லி, கால்வின் செயல்பட்டனர். இவர்களது போதனையால் சுவிட்சர்லாந்து, ஹாலந்து, இங்கிலாந்து, அமெரிக்கா பாதிக்கப்பட்டது. கால்வியனின் சர்வாதிகார போக்கால் ஐரோப்பிய நாடுகளில் கலகம் ஏற்பட்டது. கோவில்களில் பீடங்களை, சுரூபங்களை, இசை கருவிகளை உடைத்தனர். நீண்ட ஜெபங்களை இதற்கு பதிலாக செய்தனர். ஜெர்மனியில் இப்பிரிவினை மதத்தினரோடு சண்டைகள் 1618 முதல் 1648 வரை 30 ஆண்டுகள் நடைபெற்றது. இங்கிலாந்தில் அரசர் 8ஆம் ஹென்றி தன் முதல் மனைவி விலக்கி 2ஆம் திருமணம் செய்திட திருத்தந்தை 7ஆம் சாந்தப்பரிடம் அனுமதி கேட்ட பொழுது திருச்சபையின் சட்டப்படி தவறு என எடுத்துச் சொல்லி உத்தரவு மறுக்கப்பட்டது. இதனாலேயே துவங்கப்பட்டது ஆங்கிலிக்கன் திருச்சபை. இங்கு திருச்சபைக்காக உயிரை தந்தவர் புனித தாமஸ் மூர். இச்சமயத்தில் துறவியர் மடங்கள் அழிக்கப்பட்டன, சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. மன்னர் 8ஆம் ஹென்றி பின்பும் பல பெண்களை மணந்தான். 1547 இறந்தான். அதன் பின்பு 8ஆம் ஹென்ரியின் மகள் மேரி ஃபியூடர் ஆட்சிக்கு வந்தபின் தன் தந்தையால் இயற்றப்பட்ட திருச்சபைக்கு எதிரான சட்டங்கள் அனைத்தையும் ரத்து செய்தார். லத்தீன் மொழி திருப்பலியுடன் பாராளுமன்ற கூட்டம் ஆரம்பமானது. கத்தோலிக்க கிறிஸ்தவம் மீண்டும் இங்கிலாந்தில் பரவியது. ஆனால் மேரிக்கு பின் 1558 அரசியான எலிசபெத் இங்கிலாந்து நாட்டிற்கும் திருச்சபைக்கும் தலைவி அரசியே என்றாள். திருப்பலி மீண்டும் தடை செய்யப்பட்டது. ஆங்கிலிக்கன் சபை வழிபாடை மீண்டும் தலை தூக்கியது. பயங்கர வேத கலாபனை 1581 நடைபெற்றது. 1830 வரை கத்தோலிக்கர் இங்கிலாந்திலே பாராளுமன்ற உறுப்பினராக முடியவில்லை. அதன் பின்பே மத சகிப்புத்தன்மை இங்கிலாந்தில் வளர்ந்தது. இந்நிலையில்தான் 1540 இயேசு சபையை நிறுவிய லயோலா இன்யாசியார் பெரிய மத சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். பிரபு குடும்பத்தில் பிறந்த இவர் 14 ஆண்டுகள் காஸ்டைல் அரசியின் அரண்மனையில் பொறுப்புள்ள பதவியில் இருந்தார். 1521 மே 21 பாம்பலூனாவில் போர் புரியும் பொழுது இவரது காலில் குண்டு துளைத்ததால் பெரும் காயம் ஏற்பட்டது. அந்த சமயத்தில் இயேசுவின் வரலாற்றையும் புனிதர்களின் வரலாற்றையும் படித்தவர் மனம் மாறி கத்தோலிக்க கிறிஸ்தவத்தின்
உண்மையான பணியாளரானார். புனித பிரான்சிஸ் சவேரியார், பேபர் அருளப்பர் மற்றும் 4 தோழர்களோடு இணைந்து திருத்தந்தையிடம் தங்களை ஒப்புவிப்பதாக வார்த்தைப்பாடு கொடுத்தனர். தங்களை இயேசுவின் குழுவினர் என அழைத்தனர். 1540 இப்புதிய சபைக்கு திருத்தந்தை 3ஆம் பவுல் உத்தரவு தந்தார். தூய லயோலா இன்னியாசியார் காலத்திலேயே 1000 பேர் இவரது சபையில் இருந்தனர். இயேசு சபையினரின் கடின உழைப்பினால் ஐரோப்பா முழுவதும் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தனர். திருச்சபையை பிற நாடுகளுக்கும், சிறப்பாக சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் கொண்டு சென்றனர். பிரான்சிஸ் சவேரியார் 1541 இந்தியாவில் உள்ள கோவாவிற்கு வந்து பின் தூத்துக்குடி, கன்னியாகுமரி அதை சுற்றிய பகுதியிலும் திருத்தொண்டாற்றி திருச்சபையின் விசுவாசத்தை மக்கள் மத்தியிலே விதைத்தார். இவரது மறைப்பணி தூத்துக்குடி மற்றும் அதனை சார்ந்த கடற்கரை கிராமங்களிலும், சிறப்பாக மணப்பாட்டிலும் சிறந்திருந்தது. இவர் கட்டிய ஆலயம் தனை இன்றும் மணப்பாட்டிலும் கோட்டார் பேராலயத்திலும் காணலாம். இவரது அழியா உடல் இன்றும் கோவாவில் பாம் ஜீசஸ் ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இவரது ஒரு கையானது ரோமையில் தூய இன்னியாசியார் பேராலயத்தில் பக்தியுடன் பேணி பாதுகாக்கப்படுகின்றது. ராபர்ட் நொபிலி என்ற இயேசு சபை குரு இந்தியாவில் பிராமண தத்துவ ஞானிக்கும் இவருக்கும் மீட்பின் வழி பற்றிய சொற்போரில் இவர் வெற்றி பெற்றார். இதனால் பலர் இவரிடம் திருமுழுக்கு பெற்றனர். 1563 டிசம்பர் 3 பல ஆண்டுகளாக தள்ளி போடப்பட்ட திரிதந்தன் திருச்சங்கம் திருத்தந்தை 5ஆம் பத்திநாதர் தலைமையில் கூடியது. திரிதந்தன் திருச்சங்கம் விவிலியம், பாரம்பரியம் இரண்டுமே விசுவாசத்திற்கு அவசியம் என்றும், லத்தீன் விவிலியமே திருச்சபை அங்கீகரிக்கிறது எனவும், அதற்கு விளக்கம் தரும் அதிகாரம் திருச்சபைக்கே உள்ளது என்றும், 7 திருவருட்சாதனங்கள் இயேசுவால் ஏற்படுத்தப்பட்டது என்றும், திருச்சுருபங்கள் விசுவாச வளர்ச்சிக்கு அவசியம் எனவும் முடிவெடுத்தது. இதன் அடிப்படையில் திருத்தந்தை திரிதந்தன் சங்கத்தின் ஞானோபதேசம் என்ற நூலை வெளியிட்டார். இச்சங்கத்தின் கருத்துக்களை மக்களிடையே விதைக்க மிகச் சிறப்பாக உழைத்தவர்கள் புனித சார்லஸ் பொரேமியோ, திருத்தந்தை 13ஆம் கிரகோரியார், திருத்தந்தை 5ஆம் சிக்ஸ்டஸ், மேலும் புனித பிலிப்பு நேரியார், புனித கனீசியூஸ், புனித இயேசுவில் திரேசம்மாள், புனித பிரான்சிஸ் செலேசியார், புனித வின்சென்ட் பவுல் போன்றவர்கள். இந்தியாவிலே புனித அருளானந்தர் ஜான் தே பிரிட்டோ 1673 முதல் 1693 வரை மறை போதகம் செய்தார். தமிழகத்தில் ஓரியூரில் மறை போதகம் செய்ததற்காக தலை வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார். புனித மார்க்ரெட் மேரி 1690 திரு இருதய பக்தியின் அப்போஸ்தலராய் போற்றப்பட்டார். ஏனெனில் நற்கருணை மீது அளவற்ற பக்தி வைத்திருந்தார். திரு இருதய பக்தியை, திருமணி ஆராதனையை, முதல் வெள்ளி நோயாளிகளுக்கான நன்மை வழங்கும் வழக்கத்தையும் பரப்பியவர் புனித மார்க்ரெட் மேரி. 1712 ஏப்ரல் 13 தேவசகாயம் பிள்ளை கன்னியாகுமரி மாவட்டம் நத்தாலத்தில் பிறந்தவர். கிறிஸ்தவ மதத்தை தழுவிய இவர் மறைபரப்பு பணியில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தினார். 1752 14 ஜனவரியிலே இவர் கொலை செய்யப்பட்டார். இச்சமயமே மாபெரும் பிரெஞ்சு புரட்சி ஏற்பட்டது. பிரான்சில் பெரும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது.
மன்னரும் ஆயர்களும் குருக்களும் பிரான்சில் மக்களின் துயர் துடைக்க முன்வரவில்லை. திருச்சபையின் சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்பட்டது. 1792 ஆகஸ்ட் 10 பிரான்சில் மன்னராட்சி அகற்றப்பட்டு பல ஆயர்களும் 215 குருக்களும் சிரச்சேதம் செய்யப்பட்டனர். ஞாயிறு விழாக்களை புதிய ஆட்சியினர் தடை செய்தனர். 1797 மீண்டும் வேதகலாவனை தொடர்ந்தது. மாவீரன் நெப்போலியன் திருத்தந்தை 6ஆம் பத்திநாதரை தொலந்தீனா சமாதான ஒப்பந்தத்தில் கட்டாயப்படுத்தி கையெழுத்திட வைத்தான். இதனால் திருச்சபையின் விலை உயர்ந்த கைப்பிரதி நூல்களையும் கலை பொருட்களையும் பிரான்சுக்கு தரச் செய்தான். திருச்சபை இறைவனால் தூய ஆவியால் இயக்கப்படுவதுதானே. 1802 மாமன்னன் நெப்போலியன் திருத்தந்தை 7ஆம் பத்திநாதரோடு ஒப்பந்தம் செய்து பாஸ்கா திருநாளன்று கத்தோலிக்க ஆலயங்கள் மீண்டும் திறக்க ஆணையிட்டான். இருப்பினும் நெப்போலியன் திருச்சபையின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வாழாததால் மத நீக்கம் செய்யப்பட்டார். இதனால் திருத்தந்தையை 5 வருடங்கள் கைதியாக பல இடங்களில் நெப்போலியன் வைத்தான். திருத்தந்தை 7ஆம் பத்திநாதர் கைதியாக வைக்கப்பட்டிருந்த அரண்மனையிலேயே நெப்போலியன் பதவி விலக வேண்டியதாயிற்று. 1814 திருத்தந்தை ரோமாபுரி திரும்பினார். நெப்போலியன் தன் இறுதி காலத்தில் மனம் வருந்தினார். திருத்தந்தை மன்னிப்பையும் தனது இறுதி ஆசிரையும் மாமன்னன் நெப்போலியனுக்கு வழங்கினார். திருத்தந்தை 7ஆம் பத்திநாதர் ரோமை வந்ததும் திருத்தந்தை சாந்தப்பரால் கலைக்கப்பட்ட இயேசு சபையை 1814 மீண்டும் செயல்பட ஆசிர்வதித்தார். இயேசு சபை இறை பணியை மீண்டும் தொடர ஆரம்பித்தது. இக்காலத்தில்தான் 7ஆம் பத்திநாதர் விசுவாச பரம்புதல் சபையை 1822 அங்கீகரித்தார். 1854 டிசம்பர் 8ஆம் நாள் திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் அன்னை மரியாள் அமல உற்பவி ஜென்ம பாவமின்றி பிறந்தார் என்ற விசுவாச உறுதியை அறிக்கையாக பிரகடனம் செய்தார். இந்நிலையில்தான் 1858 பிரான்ஸ் லூர்து நகரில் மசேபியஸ் குகையில் பெர்னதத்திற்கு நாமே அமல உற்பவம் என்று அன்னை அறிவித்தார். உலகெங்கும் போற்றிடும் லூர்தன்னையே. 1868 ஜூன் 29 திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் முதலாம் வத்திக்கான் சங்கத்தினை பிரகடனம் செய்தார். இச்சங்கம் 1869 டிசம்பர் 8 கூடியது. இதனில் 719 பேர் பங்கு பெற்றனர். 4 அமர்வுகள் நடத்தப்பட்டு 1870 ஜூலை 18 முதலாம் வத்திக்கான் சங்க கொள்கைகள் நடைமுறைக்கு வந்தன. உலக அரச பதவிகளை திருச்சபை இழந்த பின்புதான் ஆன்மீக வலு திருச்சபைக்கு கிடைத்தது. பிற மதத்தவரும் திருச்சபைக்கு மதிப்பு கொடுத்தனர். திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் பயனுள்ள மடல்களை எழுதி மக்களை வழிநடத்தினார். விஞ்ஞான ரீதியில் விவிலியத்தை படித்திட வழிவகுத்தார். வத்திக்கான் நூலகத்தை அனைவரும் பயன்படுத்திட அனுமதி அளித்தார். திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர்தான் இந்தியாவை உன் மக்கள் உனக்கு மீட்பு கொண்டு வருவார்களாக என்று அறிவித்தார். 1902 முதல் முறையாக இந்தியாவில் திரு ஆட்சி முறையை திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் அமைத்தார். 1914 முதல் 1922 வரை திருத்தந்தையாக இருந்த 15ஆம் ஆசீர்வாதப்பர் முதல் உலக யுத்தம் நிறுத்தப்படவும் சமாதானம் நிலவவும் முயற்சி செய்தார். போரால் துன்பப்பட்டவர்களுக்கு உதவி செய்தார். திருச்சபையின் எதிரிகளும் இவரது கருணை சேவையை பாராட்டினர். இவரது உதவியால் கைதிகள் தம் தாய்நாடு திரும்பினர். முதல் உலக போர் நடந்தபோது போர்த்துக்கலில் உள்ள பாத்திமாவில் 3 சிறுவர்களுக்கு நம் அன்னை
காட்சி வழங்கினார். Where does your excellency come from? I am from heaven. திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் விசுவாச பரப்புதல் சபையானது அனைத்துலகிற்கும் பொதுவானது என அறிவித்து பிரான்ஸ் நாட்டில் இருந்த தலைமையிடத்தை ரோமிற்கு மாற்றினார். திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் ஹிட்லரின் நாசிச கொள்கையையும் இத்தாலி முசோலினியின் பாசிச கொள்கையையும் எதிர்த்து போராடினார். இந்நிலையிலே திருத்தந்தைக்கும் இத்தாலி அரசுக்கும் 1929 பிப்ரவரி 11 ஒப்பந்தம் ஒன்று ஏற்பட்டது. இதுவே லாத்தரான் ஒப்பந்தம் என அழைக்கப்படுகிறது. 160 ஏக்கர் பரப்புள்ள வத்திக்கான் ஒரு தனி நாடாக, நடுநிலை நாடாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன் மன்னர் திருத்தந்தை என அறிவிக்கப்பட்டது. உலகிலேயே மிகச்சிறிய தன்னாட்சி நாடு வத்திக்கான் நாடுதான். திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் வானொலியை கண்டுபிடித்த மார்க்கோனியை கொண்டே வத்திக்கான் வானொலி நிலையத்தை 1931ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வத்திக்கானில் அமைத்தார். ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனும் இருக்க வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டார். உண்மையின் ஒளி என்ற மடல் வழி கிறிஸ்தவர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என அழைப்பு விடுத்தார். 1925ஆம் ஆண்டு திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் கிறிஸ்து அரசர் திருநாள் அனைத்துலக கத்தோலிக்க திருநாளாக கொண்டாடப்பட வேண்டும் என அறிவித்தார். உமது அரசு வருக என நற்கருணை மாநாடுகளை திருத்தந்தை நடத்தினார். 1939 பொறுப்பேற்ற திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் உலக சமாதானத்திற்காக மே மாதத்தை அன்னை மரியாளுக்கும் அர்ப்பணித்தார். 1939 இரண்டாம் உலகப் போர் ஆரம்பமானது. இந்நிலையில் பல நாட்டு தலைவர்களுக்கு மடல் எழுதி சமாதானம் நிலவிட பாடுபட்டார். 4 லட்சம் யூதர்களை ஹிட்லரிடமிருந்து காப்பாற்றினார். 1942ஆம் ஆண்டை மரியாளின் மாசற்ற இருதயத்திற்கு அர்ப்பணித்தார். 1950 அன்னை மரியாள் விண்ணேற்பு அடைந்ததை விசுவாச பிரகடனமாக அறிவித்தார். 2ஆம் உலகப் போருக்கு பின் அனைத்துலக நாடுகளும் வத்திக்கானுடன் தொடர்பு கொண்டன. அனைத்துலக அடிப்படையில் கர்தினால்களை திருத்தந்தை நியமித்தார். 1952 மும்பாய் பேராயர் வலேரியான் கிராசியானை கர்தினால் பதவிக்கு திருத்தந்தை உயர்த்தினார். இவர்தான் முதல் இந்திய கர்தினால். 1958 முதல் 1963 வரை திருத்தந்தையாக இருந்தவர் திருத்தந்தை 23ஆம் அருளப்பர். இக்கால கண்ணோட்டத்தில் மனிதாபிமானம் மிகுந்தவராய், மறை ஆர்வம் நிறைந்தவராய் மக்களை சந்தித்து தொண்டு செய்தவர் திருத்தந்தை 23ஆம் அருளப்பர். பிரிவினை மதத்தினரை சகோதரர்கள் என அழைத்தார். இவரே 2ஆம் வத்திக்கான் சங்கத்திற்கு தூய ஆவியின் துணையோடு அழைப்பு விடுத்தார். இச்சங்கம் 1962 அக்டோபர் 11ஆம் நாள் வத்திக்கானில் 2500 ஆயர்களுடன் ஆரம்பமானது. 1963 ஜூன் 23ஆம் நாள் திருத்தந்தை 23ஆம் அருளப்பர் காலமானார். அவரை தொடர்ந்து வந்த திருத்தந்தை 6ஆம் சின்னப்பர் வத்திக்கான் 2ஆம் சங்கத்தை மிக திறம்பட நடத்தினார். 1965 டிசம்பர் 8ஆம் நாள் சங்கம் 16 தீர்மானங்களை தொகுப்பாக வெளியிட்டது. இதன் அடிப்படையிலேயே அனைத்துலக ஆயர் மன்றம், தேசிய ஆயர் பேரவை, குருக்கள் பேரவை, மறை மாவட்ட பேரவை,
நிதிக்குழு, பங்கு பேரவை, பங்கு நிதிக்குழு போன்ற அமைப்புகள் தோன்றின. மறை மாவட்டங்களில் ஆணைக்குழுக்கள் உருவாக்கப்பட்டன. அதன் வழி மேய்ப்பு பணிகள் திறம்பட செயல்படுத்தப்பட்டு மக்களிடையே நல்ல விசுவாசம் வளர்க்க ஏற்பாடு செய்யப்பட்டது. தாய்மொழியில் திருப்பலி நடத்திட ஊக்கமளிக்கப்பட்டது. திருத்தந்தை 6ஆம் சின்னப்பர் 2ஆம் வத்திக்கான் தீர்மானங்களை நிதானமாக செயல்படுத்தினார். எல்லா நிலையினரோடும் உறவை ஆழப்படுத்தினார். மும்பாயில் 1964 நடந்த 38வது நற்கருணை மாநாட்டில் பங்கு பெற்றார். இக்காலத்தில்தான் அன்னை தெரசா கல்கத்தாவில் தன் பணியை மிகச்சிறப்பாக ஏழைகளுக்கு செயல்படுத்தியதால் புகழ் பெற்றார். 2ஆம் அருள் சின்னப்பர் 1978 முதல் திருத்தந்தையாக பணி பொறுப்பேற்றார். இவர் போலந்து நாட்டவர். 2ஆம் வத்திக்கான் சங்க கருத்துக்களை மிக கவனத்துடன் செயல்படுத்தினார். பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்தார். இவர் திருப்பயணத்தின் திருத்தந்தை என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டார். 1986 இந்தியா வந்து குரியாக்கோஸ், இன்றைய புனிதர் அல்போன்சம்மா ஆகியோருக்கு முக்தி பேறு வழங்கினார். திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி என்ற ஏட்டினை வெளியிட்டார். இந்த மறைக்கல்வி ஏடுதான் 20 ஆண்டு காலமாக மக்கள் மத்தியில் கத்தோலிக்க விசுவாசத்தை ஆழமாக விதைத்து கொண்டிருக்கிறது. இன்றைய திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் விசுவாச வளர்ச்சிக்காகவே மறைக்கல்வி ஆண்டு மற்றும் விசுவாச ஆண்டுகளை தந்து மக்கள் மத்தியில் விசுவாசத்தில் புத்துணர்ச்சி வழங்குகின்றார். இனியவர்களே, திருச்சபையின் விசுவாசம் இயேசுவின் இரத்தத்தால் விதைக்கப்பட்டது. இந்த விசுவாசம் புனிதர்களின் இரத்தத்தாலும் மறை சாட்சிகளின் வாழ்வாலும் வளர்க்கப்பட்டது. எத்தனை எத்தனை இடர்பாடுகள், எதிர்ப்பு கருத்துக்கள், பிரிவினைகள், பிரச்சனைகள் கத்தோலிக்க விசுவாசத்தை கலக்கமுறச் செய்தாலும் இயேசுவால் நிறுவப்பட்டு தூய ஆவியால் தொடரப்படும் திருச்சபை என்றுமே கனி தரும் மரமாய், நிழல் தரும் மரமாய், பலன் தரும் மரமாய் இருக்கும் என்பது உண்மையே. நம் ஆண்டவர் இயேசு உலகமெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினாரே, அந்த தாகம் தீர்க்கப்பட நல் விசுவாசத்தை நாம் என்றும் நம் வாழ்வில் கொண்டிருப்போம். நம் வாழ்வாலேயே பிறரையும் விசுவாசத்தில் வளர வைப்போம். நன்றி, வணக்கம்.